செய்தி நேரத்தின் பிரதான அனுசரணை பாரிஸ் லா சப்பல் விடி கேஷ் அண்ட் கரி. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா சப்பல். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இன மத மொழி பேதங்களை தொடர்ந்தால் இலங்கை உருப்படாது. தூய்மை இலங்கை திட்டத்தில் தமிழ் பேசும் முகங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அனுரகுமார திசாநாயக்கா கருத்து. புத்தாண்டு நாளில் இலங்கையின் முக்கிய சமூக செயற்பாட்டாளர் கைது. பேராயர் குறித்த சர்ச்சை கருத்தில் நடவடிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது துணைவேந்தரும் ஸ்ரீதரனும் மறைமுக விமர்சனம். வடக்கு அதிகாரிகள் நல்லினம் கொண்டவர்கள் அல்ல என கருத்து. வடக்கில் ரீச்சா பண்ணை உட்பட்ட இடங்களில் கண்கவர் புத்தாண்டு. மணிக்கூட்டு கோபுரம் மின்னொளியில் மிதக்க வானவேடிக்கை. அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் மாகாணத்தில் வாகனத்தால் மோதி தாக்குதல். 10 பேர் பலி, 30 பேர் காயம். ஐரோப்பாவுக்கான ரஷ்ய எரிவாயு விநியோகம் உக்ரைனால் நிறுத்தம். 2024 ஆண்டு இறுதியுடன் முடிவுக்கு வந்த ஒப்பந்தம். ஐபிசி தமிழின் உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் இனமத பேதங்களை புறந்தள்ளி மக்கள் ஒன்றுபடாவிடின் நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களில் இருந்து மீள முடியாது என ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவரது தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள தூய்மை இலங்கை திட்டத்துக்குரிய செயலணியில் தமிழ் பேசும் அதிகாரிகள் எவரும் உள்ளடக்கப்படாதமை விமர்சனங்களுக்கு உள்ளான நிலையில் அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட இந்த கருத்து முரண்பாடாகவும் நோக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பங்களிப்புடன் மாத்திரமே இலங்கையை வெற்றிகரமாக தூய்மைப்படுத்த முடியும் எனவும் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். எமது நாட்டில் நீண்ட காலமாக சட்டத்தின் ஆதிக்கம் கருத்தில் கொள்ளப்படாத நிலைமை காணப்பட்டது. குறிப்பாக குற்றவாளிகளும் மோசடிக்காரர்களும் சட்டத்துக்கு மேலாக இருக்கும் வகையில் அரசியல் துறை இருந்தது. தனக்கு தேவையான மற்றும் தாம் நினைத்தவாறு சட்டத்தை மீறிச் செல்லும் நிலைமை காணப்பட்டது. அரசியலமைப்பை மீறினர். எமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியலமைப்பை மீறியிருப்பதாக பல சந்தர்ப்பங்களில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் பிரஜை சட்டத்தின் ஆதிக்கத்தை சிதைக்கும் நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றி என்ன பேசுவதோ என்பதை கேட்கிறேன். எனவே நாம் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த பாரிய முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சவால்களை எதிர்கொண்டுள்ளன. அந்த நாட்டின் அரசியல் அதிகாரம், அரசியந்திரம் மற்றும் பொதுமக்கள் கூட்டாக எழுந்து அந்த சவால்களை சமாளித்து வெற்றி பெற்றுள்ளனர். எனவே நாம் நீண்ட வரலாற்றுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. கடந்த 20ஆம் நூற்றாண்டை மட்டும் நாம் நினைத்து பார்த்தால் ஆசியாவில் அமைந்துள்ள ஏராளமான நாடுகள் இந்த கூட்டுச் செயற்பாட்டினால் எழுச்சி பெற்றுள்ளன. ஆனால் நாம் என்ன செய்துள்ளோம்? சண்டையிட்டுக் கொண்டு ஒருவருக்கொருவர் அவநம்பிக்கையை உருவாக்கி இனவாத, மதவாத, மிக அசிங்கமான அரசியல் சூதாட்டத்தில் நமது பொது சமூகத்தை புதைத்து ஒருவருக்கொருவர் அவநம்பிக்கையையும் குரோதத்தையும் வெறுப்பையும் வளர்க்கும் ஆட்சியையே செய்துள்ளோம். மக்கள் ஒருபோதும் ஒன்றுபட்டு நிற்க தயாராக இல்லை என்றால் இந்த சவாலில் இருந்து எம்மால் மீள முடியாது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தூய்மையான இலங்கை வேலை திட்டம் அனைத்து மக்களுக்கும் சிறந்த வழியில் பயன்பெற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். அரசு பணியாளர்கள் ஊழலற்ற வகையில் மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு தினத்தில் அரசு சேவையாளர்கள் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வை தொடர்ந்து மாகாண ஆளுநர் வேதநாயகன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அவர்களாலே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணைப்பொருளிலே இன்று திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய நோக்கம் உண்மையிலே மக்களுக்கு சரியான, விரைவான, அன்பான சேவையை வழங்க வேண்டும் என்பதுதான். மக்களுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசு சேவைகள் வழங்க வேண்டும். மக்களுக்கு எந்த விதமான தாமதமின்றி விரைவாகவும் தகுந்த சேவைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த துணைப்பொருள். இதிலே எந்த விதமான ஒரு லஞ்சம், ஊழலற்ற முறையிலே, மிக நேர்மையான முறையிலே மக்களுக்கு சேவை வழங்க வேணும். இந்த மக்களுக்கு எந்த விதமான பாரபட்ச முறையிலே நீதியான, நியாயமான சேவைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தனிப்பொருளாக ஜனாதிபதி அவர்களினாலே இன்று ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. அந்த வகையிலே இயல்பிலே நாங்களும் அந்த சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கிறோம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நாட்டை கட்டியெழுப்பதற்கு நாங்களும் எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபட்டு நமது நாட்டை கட்டியெழுப்பதற்கு நாங்களும்
வடக்கு மாகாணத்தில் கல்வி அறிவு மற்றும் செயற்திறன் மிக்க அதிகாரிகள் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் பலமே கல்வி என குறிப்பிட்ட துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராஜா வடக்கின் ஆளுநர் நியமனத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாண சபை இல்லாமல் இருப்பது சிறப்பு போல் இருக்கிறது எனவும் தற்போது அதிகாரிகளால் மாகாண சபை சிறப்பாக நடத்தப்படுகிறது எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்விலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கு மாகாணத்தில் உள்ள அதிகாரிகள் கடமையுணர்வு மிக்கவர்கள் எனவும் வடக்கு மாகாணத்தின் பலமே இவர்கள்தான் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கின் ஆளுநரை கூட யாழ்ப்பாணத்திலிருந்தே நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னர் அரசியல்வாதிகளையும் கொழும்பிலிருந்து கொண்டு வரும் ஒரு காலம் இருந்ததாகவும் குறிப்பிட்ட அவர் தற்போது நிலைமை மாற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநராக வேதநாயகனை இந்த அரசாங்கம் தேர்ந்தெடுத்ததனூடாக வடக்கு மாகாணத்தில் அரசாங்கத்தின் தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு ஒருபடி அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு ஆளுநரும் அவரது பணியும் இந்த மாகாணத்தின் சிறப்பாக வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாகவும் துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராஜா தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வடக்கில் தற்காலிக முடிவாக அமைந்துள்ளதாகவும் தற்போது மக்கள் உணர ஆரம்பித்துள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வடக்கில் வாக்களித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் நாட்டின் நிகழ்ச்சி நிரல்களை அவதானித்து உணர ஆரம்பித்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பல்வேறு குழப்பங்களை தோற்றுவித்து வரும் நிலையில் ஐபிசி தமிழின் சக்கரவியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்களிடம் இருக்கின்ற கோபங்கள், குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளக முரண்பாடுகள், வழக்குகளால் ஒற்றுமைப்படுத்தப்படாமல் கட்சி நின்று சீரழிந்து கொண்டிருக்கின்ற செயல்பாடுகள், இந்த விடயங்கள் தொடர்பிலே எங்களுடைய கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடம் உண்டு. நான் பல இடங்களில் தேர்தல் காலங்களில் அதனை நேரடியாக அனுபவித்து கண்டறிந்தவனாக நான் பார்த்து கொண்டேன். ஆனால் அதற்காக இன்னொரு கட்சியை தெரிவு செய்து அந்த கட்சிக்கு தங்களுடைய வாக்கை அளிக்கின்ற மனநிலையும் அவர்கள் கொண்டிருக்கவில்லை. ஒரு மாற்றம் என்கின்ற ஏதோ ஒரு உலக மாற்றத்துக்குள்ளேயோ அல்லது இலங்கையில் ஏற்பட்ட மாற்றத்துக்குள்ளேயோ தங்களை புகுத்தி கொண்ட ஒரு மனநிலையும் பார்க்க முடிகிறது. அவை இந்த தேர்தல் முடிவுகள் என்பது ஒரு தற்காலிகமான பின்னடைவை எங்களுக்கு தந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது தேர்தலிலே வாக்களித்த பிற்பாடு பல அரச உத்தியோகத்தர்கள் உட்பட மக்களும் இதனை சிந்திக்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டோமோ, அந்த தவறான முடிவை எவ்வாறு திருத்துவது, அதனை சீர் செய்வது எவ்வாறு என்ற விடயங்களில் கவனம் செலுத்துவதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. ஆகவே தவறுகள் மக்களிடம் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய இந்த ஒற்றுமையின்மைகளை மக்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார்கள். தமிழ் கட்சிகள் இனியும் ஒற்றுமையின்றி காணப்படுமாயின் பேரினவாத கட்சிகளின் ஆதிக்கம் தமிழர் தாயகத்தில் அதிகரிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் அனுர அரசு பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது எனவும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பதும் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். என்னை பொறுத்த மட்டிலே இனப்பிரச்சனை தீர்வு என்பது இனங்களுக்கான ஒரு சந்தோஷமான அந்த இனத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் தாங்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழுகின்றோம் என்ற நிலைப்பாட்டை இந்த புதிய அரசாங்கம் உண்டு பண்ணுகின்ற வழிகளை சமைக்குமாக இருந்தால் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மேம்படுத்த முடியும். எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் நிச்சயமாக இங்கு வந்து இந்த பொருளாதார மேம்படுத்துவதை மிக சிறப்பாக செய்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான வழிகளை கையாளுவதற்கான வழிகள் பிறக்கும் என்பது என்னுடைய முதலாவது கருத்தாக இருக்கிறது. நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தால் மக்கள் தங்களுடைய கோபங்களை பல வழிகளிலே செய்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இனியாவது நாங்கள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் மக்களையும் இந்த மண்ணையும் உதாசீனப்படுத்துகிற கட்சிகளாகத்தான் நாங்கள் இருப்போம் என்பது திட்ட தெளிவான உண்மை. அடுத்த முறை நாங்கள் ஒற்றுமையாக எந்த வழிகளிலும் நாங்கள் இல்லை என்றால் இங்கே இருக்கின்ற தேசிய கட்சிகள் இல்லாது போகின்ற ஒரு நிலை காணப்படும். அந்த வகையிலே வர இருக்கின்ற தேர்தல்கள், அது பிரதேச சபை, நகர சபை, உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வர இருக்கிறது, மாகாண சபை தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே இந்த இந்த தேர்தல்களிலே மக்கள் நினைக்கின்ற வகையிலே ஒன்றாக நாங்கள் செயல்படவில்லை என்றால் தென்னிலங்கையிலே இப்பொழுது இருக்கின்ற அனுராவனுடைய அந்த அலை இந்த தேர்தல்களிலையும் நிறைய வேலை செய்யும், பாதிப்பை உண்டு பண்ணும் என்பது திட்ட தெளிவான உண்மை.
சமூக செயற்பாட்டாளராக தம்மை அடையாளப்படுத்தி வந்த நாமல் குமாரவை எதிர்வரும் ஜனவரி 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் குரல் பதிவு தொடர்பாகவே அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஊழல் தடுப்பு படையணி என்ற அமைப்பின் பணிப்பாளர் என அடையாளப்படுத்திய நாமல் குமார் கடந்த காலங்களில் ராஜபக்ஷவினருக்கு சாதகமாக பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். அந்த வகையில் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்ட நாமல் குமார் கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அமைதியடைந்திருந்தார். தற்போது மீண்டும் பொதுவெளியில் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து வரும் நாமல் குமார் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தார். இதுகுறித்து ரஞ்சன் ராமநாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியிருந்ததுடன் கர்தினாலை தாம் அவமதிக்கவில்லை என கூறியிருந்தார். இந்த நிலையில் சமூக செயற்பாட்டாளர் என அடையாளப்படுத்தி வந்த நாமல் குமார் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக சென்றிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பேராயர் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையை அவதூறு செய்யும் வகையில் சமூக ஊடகங்களில் ஒலிப்பதிவுகளை பரவியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கொழும்பு பேராயர் முன்னர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நாமல் குமார் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமை தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியில் அந்த கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெரிவித்த கருத்து பேசுபொருளாகியுள்ளது. கலாநிதி பட்டம் மற்றும் மருத்துவ பட்டப்படிப்புக்கான வேறுபாடு தெரியாமல் இளங்குமரன் கருத்து வெளியிட்டதான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகராக நியமிக்கப்பட்டிருந்த அசோக ரன்வெல்ல போலி கல்வி சான்றிதழ்களை பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் பதவி விலகியிருந்தார். இந்த நிலையில் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சையானது வினோதமான திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கொழும்பை மையமாக கொண்ட ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஐபிசி தமிழின் களம் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட இளங்குமரன் அசோக ரன்வெல்ல ஜப்பானில் மருத்துவ பட்டத்தை பெற்றதாக கூறியிருந்தார். அவரால் போடப்பட்ட பட்டம் என்று இல்லை, அது மக்களால் உருவாக்கப்பட்டது. அவர் 89ஆம் ஆண்டு ஜப்பானுக்கு சென்றிருந்தார். இந்த யுத்தம் காரணமாக ஜேவிபி அன்றைய காலத்தில் இல்லாத ஒழித்த சமயம் ஜப்பானுக்கு சென்றிருந்தார். அவரது குடும்பம் ஃபேமிலி எல்லாமே டாக்டர் மருத்துவர்கள். ஜப்பானில் அவரும் மருத்துவர் படித்திருக்கிறார். பட்டத்தை பெற்றிருக்கிறார். 94ஆம் ஆண்டு பட்டம் நிறைவு செய்திருக்கிறார். 94க்கு பிறகு அவர் அங்கே இருந்து பட்டத்தை பெற்றுவிட்டு அப்படியே வந்துவிட்டார். அன்றைய காலத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் இல்லை, பதிவில்லை. அவற்றை பிள்ளைகள் ஜப்பானில் இருக்கிறார். அப்போ அவர் பிள்ளைகளுக்கு கூட அந்த தரச்சான்றிதழை பெறுவதற்கு அவர் விண்ணப்பித்திருந்தார். விண்ணப்பித்த சமயம் அவர்கள் யூனிவர்சிட்டியாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் நேரடியாக வர வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்றால் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தால் இது உடனடியாக தர முடியாது. 2005க்கு பிறகுதான் தொழில்நுட்பத்தை டிஜிட்டல் ஆக்கியிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டில். அதன் காரணம் அவங்கள படித்ததுக்கான அத்தாட்சி பத்திரங்கள் இதுகள் ரிசீட்டுகளுடன் அங்கே வருங்க. இப்போ ஜப்பான் சென்றிருக்கிறார். அங்கே அதை பெற்றுவிட்டு வருவார். இது எங்களுக்கு தெரியும். சபாநாயகர் பதவியை வகிப்பதற்கு மருத்துவ பட்டம் படிப்பு தேவையில்லை, எந்த பட்ட படிப்பு தேவையில்லை. சான்றிதழ் இல்லாமல் அந்த பட்டத்தை போட்டா தவறா சரியா? சான்றிதழ் இருக்கின்றது. நிரூபிக்க முடியாத ஒன்று நிரூபிக்க முடியாத இதை நிரூபிக்க சொன்னா கவர்மெண்ட்ல வேலை தருவாங்களா? இல்ல இதுல அதுல எந்த இது தரச்சான்றிதழை பார்லமெண்ட் உறுப்பினரும் கேட்கவில்லை. ஒன்லைனில் பதிஞ்சிருக்கு. அந்த ஒரு இஷ்யூ தான் சரியா. உடனடியாக அதற்காக அவர் பதவியை விலகிவிட்டு எந்த உறுப்பினரும் இதுவரை காலம் இவ்வாறு பதவியை விலவியதில்லை. சர்டிபிகேட் இல்லை என்ற நிரூபித்திருக்கலாம். ஆனால் இருந்திருக்கலாம். அங்கே சர்டிபிகேட் கோர்ட்ஸில் போட்டு இல்லை. எந்த பார்லமெண்ட் உறுப்பினருக்கும் எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி, அந்த வகையில் அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் உடனடியாக அந்த பெரிய பதவியை உடனடியாக நாங்கள் அழுத்தம் பிரயோகிக்கவில்லை. அவர் தான் விட்ட பிழை சர்டிபிகேட் எல்லாம் போட்டு ஒத்துக்கொண்டு உடனடியாக பதவியை விலகி சென்று இன்று பதவி இல்லாமல் லீவை கொடுத்துட்டு போயிருக்கலாம். இந்த நிலையில் இளங்குமரனின் இந்த கருத்தை அவரது அரசியல் எதிர்த்தரப்பினர் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிர்ந்து வருகின்றனர். இந்த பகிர்வானது சிங்களம் மற்றும் ஆங்கில ஊடகங்களிலும் கவனம் பெற்ற நிலையில் இளங்குமரன் எந்த அடிப்படையில் இவ்வாறான கருத்தை வெளியிட்டார் என கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன.
இளங்குமரனின் கருத்துக்கள் சரியான அறிவின்மையை பிரதிபலிக்கின்றதா அல்லது மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியா என விமர்சகர்கள் கேள்வி எழுப்புவதாக கொழும்பை தளமாக கொண்ட முன்னணி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் நேற்று இடம்பெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களில் யாழ்நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான மணிக்கூட்டு கோபுரத்தடியில் இடம்பெற்ற வானவேடிக்கை நிகழ்வு அழகிய காட்சியாக இருந்தது. இதேபோலவே வடமாகாணத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ள ரீஜா பண்ணையில் கடந்த புத்தாண்டு நிகழ்வுகளும் கண்கவர் ரீதியில் நடத்தப்பட்டுள்ளன. மின்னொடியால் அலங்கரிக்கப்பட்ட பண்ணையில் ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டு வரவேற்கப்பட்டிருந்தது. அடுத்து உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற புத்தாண்டு பிறப்பு நிகழ்வுகளை மையப்படுத்திய ஒரு தொகுப்பு முதலில் வருகிறது. கிரிபாட்டியை தொடர்ந்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும் அதன் பின்னர் ஆசியா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்க பிராந்தியங்களில் உள்ள நாடுகளிலும் மக்கள் புத்தாண்டை பாரம்பரிய முறைப்படி வரவேற்று கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரித்தானியாவை பொறுத்தவரை சீரற்ற வானிலை காரணமாக சில இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மீளெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பிரித்தானியா முழுவதும் புதிய ஆண்டின் முதல் நாளில் 150க்கும் மேற்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வேல்ஸின் பெரும்பாலான இடங்கள், இங்கிலாந்தின் வடமேற்கு பிராந்தியம், யோர்க்ஷயர், ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ் மற்றும் இங்கிலாந்தின் தென் பிராந்தியத்திற்கு காற்று மற்றும் மழை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்தின் வடக்கு பிராந்தியத்திற்கு பனி மற்றும் பனிக்கட்டி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இங்கிலாந்தின் லண்டன் மற்றும் மென்செஸ்டர் நகரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் திட்டமிட்டவாறு களை கட்டியதுடன் தேம்ஸ் நதிக்கு அருகில் உள்ள பாரிய ராட்டினத்தில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. இந்த வான வேடிக்கைகளை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். பிரான்சில் 100க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் செறிந்து வாழும் நெவேர் அன்னம்மாள் திருத்தலத்தில் அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் தலைமையில் இடம்பெற்ற புத்தாண்டு ஆராதனையில் அருட்தந்தை கிலரி கிரகரி வெல்லம் கலந்து கொண்டு விசேட வழிபாடுகளை நடத்தினார். பிரான்சில் முதலாக தமிழர் ஒருவர் குரு பட்டம் பெற்ற பெருமையுடைய அருட்தந்தை கிலரி கிலகரி வெல்லம் 13 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் நெவேர் அன்னம்மாள் திருத்தலத்தில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று புத்தாண்டு ஆராதனைகளை முன்னெடுத்துள்ளார். இதன்போது இலங்கையில் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தப்பட்ட தூய்மையான இலங்கை திட்டம் தொடர்பாகவும் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். 1994 ஆண்டு இலங்கைக்கு நான் சென்றிருந்த பொழுது சுகாதார அமைச்சர் வீட்டில் நான் இரவு உணவு அருந்தியிருந்தேன். அந்த வேளையில் அந்த சுகாதார அமைச்சருக்கு நான் கொடுத்த அவர் ஒரு அறிக்கோள் என்னவென்று சொன்னால், எங்களுடைய நாடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று 30 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு நான் அறிக்கையிட்டிருந்தேன். ஆனால் 30 வருடங்களுக்கு பின்பு மீண்டும் இந்த அறிக்கோள் புத்துயிர் பெற்று மீண்டும் வருவதென்று சொன்னால் காரணம் எங்களுடைய பொறுமை, எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு விடிவு இருக்கின்றது என்பதை
நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் உள்ள மக்களும் 2024ஆம் ஆண்டுக்கு விடை கொடுத்து 2025ஆம் ஆண்டை உற்சாகத்துடன் வரவேற்றுள்ளனர். நியூயார்க்கின் டைம்ஸ் சதுக்கத்திலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டிருந்ததுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. டொமினிக்கன் குடியரசு, வெனிசுவேலா, பொலிவியா மற்றும் போர்ட்டோ ரிக்கோ உள்ளிட்ட நாடுகளில் உள்ள மக்களும் புத்தாண்டை வரவேற்றுள்ளனர். பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ கடற்கரையில் நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கைகளை மக்கள் கண்டு களித்தனர். பஷார் அல் அசாத் பதவி கவிழ்க்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக சிரிய நாட்டு தலைநகர் டமஸ்கஸில் வான வேடிக்கைகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோன்று ஈராக் தலைநகர் பாக்தாத்திலும் வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டை மக்கள் வரவேற்றுள்ளனர். கிரேக்க தலைநகர் ஏதென்ஸ், ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ உள்ளிட்ட நகரங்களில் புத்தாண்டை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளதுடன் கொண்டாட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளனர். தமிழர் தாயகத்தில் நில ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் புதுவருட ஆரம்பத்தில் திருகோணமலையில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தாயக மக்களின் உரிமைகளுக்கு மதிப்பளிக்குமாறும் இதன்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பேரினவாத குழுக்களால் தமிழர் தாயக பகுதிகளில் தொடர்ச்சியாக நில ஆக்கிரமிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாட்டில் புதிய ஆட்சி உருவாக்கியுள்ள நிலையில் இந்த ஆண்டாவது தமக்கான தீர்வு கிடைக்கும் என நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். இவ்வாறான நிலையில் புத்தாண்டு தினத்தில் திருகோணமலையில் நில ஆக்கிரமிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் குச்சவெளி பிரதேசத்தில் 50 வருடங்கள் பழமை வாய்ந்த நெல் களஞ்சிய சாலை மற்றும் அதன் காணிகளையும் தொல்பொருள் திணைக்களத்தினால் சுவீகரிக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குச்சவெளி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யுத்த மோதல்களின் போது பழைய சந்தை பிரதேசத்தில் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அந்த இடத்திலிருந்து காவல்துறையினர் அகற்றப்பட்ட பின்னர் முழு காணியும் தொல்பொருள் பிரதேசம் என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் காணிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் வீதி மறியலிலும் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற குச்சவெளி உதவி பிரதேச செயலாளரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு ஒன்றையும் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசந்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. காலநிலையை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. தமிழகம் மற்றும் இலங்கை இடையே கப்பல் சேவை சுமார் 40 ஆண்டு கால இடைவெளிக்கு பின்னர் கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தற்காலிகமாக கப்பல் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் இந்த சேவை ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்றும் இதற்கான முன்பதிவு டிசம்பர் 25 முதல் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சேவை வாரத்திற்கு 6 நாட்கள் இருக்கும் எனவும் ஒரு சுற்றுக்கான போக்குவரத்து பயணச்சீட்டு செலவு 35,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கப்பல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வடமாகாணத்தில் 3,499 வர்த்தகர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறி வியாபார நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் 2024ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறி வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட 3,499 வர்த்தகர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களின் ஊடாக 2,58,38,500 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் வடமாகாண உதவி பணிப்பாளர் அப்துல் லத்தீப் ஜக்வார் சாதிக் தெரிவித்தார். குறிப்பாக வடமாகாணத்தில் 3,445 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. 3,361 வர்த்தகர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வவுனியா மாவட்டத்தில் 744 சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதுடன் 903 வர்த்தகர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
946 வர்த்தகர்களுக்கு வவுனியா நீதிமன்றத்தினூடாக 5,74,800 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரிசி விற்பனை தொடர்பான வடமாகாணத்தின் 774 விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் வவுனியா மாவட்டத்தில் 126 விசேட சுற்றி வளைப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அப்துல் லத்தீப் ஜக்வார் சாதிக் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவியொருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரீட்சையினை திருப்திகரமாக எதிர்கொள்ள முடியவில்லை என்ற விரக்தியில் உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் பல்கலைக்கழக அனுமதிக்காக நடாத்தப்படும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நிறைவடைந்திருந்தது. இவ்வாறான நிலையில் பரீட்சையினை திருப்திகரமாக எதிர்கொள்ள முடியவில்லை என்ற விரக்தியில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியை சேர்ந்த 19 வயதான ஸ்ரீஹேசவன் ஸ்ரெபிகா என்ற மாணவி உயிரை மாய்த்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த மாணவி பரீட்சைகளில் தோற்றிவிட்டு வீட்டுக்கு சென்று பரீட்சைகளை திருப்திகரமாக எதிர்கொள்ளவில்லை என பெற்றோரிடம் கூறி கவலையடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் மாணவி உயிரை மாய்த்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயவாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன மத மொழி பேதங்களை தொடர்ந்தால் இலங்கை உருப்படாது. தூய்மை இலங்கை திட்டத்தில் தமிழ் பேசும் முகங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அனுரகுமார திசாநாயக்கா கருத்து. புத்தாண்டு நாளில் இலங்கையின் முக்கிய சமூக செயற்பாட்டாளர் கைது. பேராயர் குறித்த சர்ச்சை கருத்தில் நடவடிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது துணைவேந்தரும் ஸ்ரீதரனும் மறைமுக விமர்சனம். வடக்கு அதிகாரிகள் நல்லினம் கொண்டவர்கள் அல்ல என கருத்து. வடக்கில் ரீச்சா பண்ணை உட்பட்ட இடங்களில் கண்கவர் புத்தாண்டு. மணிக்கூட்டு கோபுரம் மின்னொளியில் மிதக்க வானவேடிக்கை. அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் மாகாணத்தில் வாகனத்தால் மோதி தாக்குதல். 10 பேர் பலி, 30 பேர் காயம். ஐரோப்பாவுக்கான ரஷ்ய எரிவாயு விநியோகம் உக்ரைனால் நிறுத்தம். 2024 ஆண்டு இறுதியுடன் முடிவுக்கு வந்த ஒப்பந்தம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.